எப்பவுமே என்னோட வேலை தான் எனக்கு ஃபர்ஸ்ட். என்னோட மெயின் விஷயமே என்னோட பிசினஸ் தான். ஸோ எப்பவுமே அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எதுக்காகவும். எனக்கு என்னை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நான் இன்ஸ்பயர் ஆவேன். நான் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு இப்படி ஒரு மாதம்பட்டி ரங்கராஜுடைய மனைவி அப்படின்னு சொல்லிக்கிற காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிஸ்டலா கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல நான் தான் அவருடைய மனைவி அப்படின்னு இன்டைரக்டா போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. கடந்த ஜூலை மாசம் 26ஆம் தேதி ரொம்ப வெளிப்படையா நான் தான் அவருடைய மனைவி, அவர் என்ன திருமணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கோவில்ல மாலையும் கொளுத்துமா இருக்கிற மாதிரி குங்குமம் வைக்கிற மாதிரி இமேஜஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் ஜாய் கிறிஸ்டலா ஒன்னா இருந்த நாட்கள், ட்ரிப்போன பிக்சர்ஸ், வீடியோஸ் அப்படின்னு நிறையவே ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி ஜாய் கிறிஸ்டலா ஷேர் பண்ண எந்த ஒரு போஸ்ட்டுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் ரெஸ்பான்ஸும் பண்ணல, அதே நேரம் பதிலும் சொல்லல. இனிமே எனக்கு ஜாய் கிறிஸ்டலா காஸ்டியூம் டிசைனர் கிடையாது அப்படின்னு சொல்லி புது காஸ்டியூம் டிசைனர் அறிமுகப்படுத்தி இருந்தாரு. அது வரைக்கும் ஜாய் கிறிஸ்டலா அவருக்கு காஸ்டியூம் டிசைனரா தான் இருந்தாங்க. அவங்க பழக ஆரம்பிச்சதும் இந்த தொழில் முறையில தான். அதுக்கப்புறமா தான் நெருக்கமாயி பிரெக்னன்ட் ஆகிற அளவுக்கு பழகிருக்காங்க. சோ இதனால கடுப்பான ஜாய் கிறிஸ்டலா கடந்த 29ஆம் தேதி திடீர்னு சென்னை காவல் ஆணையர் கிட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்திட்டதா புகார் கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து பிரஸ் மீட்ல பேசினவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் கூட என்ன சேர்த்து வைக்கணும், அவர் என்ன 2 தடவை அடிச்சு துன்புறுத்தி இருக்காரு, என் போன்ல இருந்த ஆதாரங்களை அழிச்சிட்டாரு, என் கணவரை விவாகரத்து பண்ண வச்சுட்டாரு, இப்போ இவர் வீட்டுக்கே வரதில்ல, இவரை நம்பி நான் மோசம் போயிட்டேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இதுக்கு பிறகு இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் கிறிஸ்டலாக்கு அனுப்பியிருந்த வீடியோ ஒன்று அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் அவர் பொண்டாட்டியா மிஸ் யூ, லவ் யூ அப்படின்னு எல்லாம் செல்லமா கொஞ்சம் பேசுற மாதிரியும் தன்னோட ரொட்டீன் ஸ்கெடியூல் அவங்க கிட்ட ஷேர் பண்ற மாதிரியும் பேசியிருக்காரு. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்போட வழக்கறிஞர் ஒருத்தவங்க இந்த விவகாரம் பற்றியும் சட்ட பிரச்சனைகளை பற்றியும் பேசியிருக்காங்க. அதாவது ஜாய் கிறிஸ்டலா நான் தான் மாதம்பட்டியோட மனைவி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என் கணவர் கூட என்னை சேர்த்து வைங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. முதல் சட்டப்படி இவங்க 2 பேரும் கணவன் மனைவியே கிடையாது. என்னதான் கோவில்ல திருமணம் ஆயிருக்க மாதிரி பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாலும் அவர் தாலி கட்டியிருக்காரா? இல்லையே, அவர் தாலி கட்டவே இல்லை. ஒருவேளை அப்படி தாலி கட்டியிருந்தாலும் அது ஒரு கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்கு கீழே வர கோவிலும் கிடையாது. ஸோ ரிஜிஸ்டரும் அவங்க மேரேஜ் அவங்க கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க, பண்ணவும் முடியாது. ஏன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இது எனக்கு முதல் திருமணம் அப்படின்னு 2 பேர்ட்டு சைட்ல இருந்தும் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக ஒரு லெட்டர் வாங்குவாங்க. அப்படி இருக்கப்ப இப்படி 2 பேரும் திருமணம் பண்ண வாய்ப்பே கிடையாது. மேலும் இப்போ ஜாய் கிறிஸ்டலா பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, 2 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல பல தடவை கருக்கலைப்பு நடந்திருக்கு. இப்போ ஃபைனலா மாதம்பட்டிக்கே தெரியாம தான் இவ்வளவு நாளா மறைச்சு வச்சு இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. இது எல்லாமே உள்நோக்கத்தோட பண்றாங்க, பணத்துக்காக தான் இது எல்லாமே பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தையா இருந்தாலுமே அதோட அட்டுல் ஏஜ் வரும்போது மாதம்பட்டியோட மற்ற குழந்தைங்களுக்கு என்ன சொத்து கிடைக்குமோ அதே ஈக்குவல் ஷேர் இந்த குழந்தைக்கும் கிடைக்கும். அதுவும் இது மாதம்பட்டி குழந்தைதானா அப்படின்னு வெரிஃபை பண்ணி ஒரு டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் கிடைக்கும். ஜாய் கிறிஸ்டலாக்கு எந்த ஒரு ஷேர்ஸும் கிடைக்காது. ஏன்னா இவங்க தொழில்முறை அப்படின்னு பார்த்தா ஒரு அந்தஸ்துள்ள இடத்துல தான் இருக்காங்க, நிறைய ஏர்ன் பண்றாங்க. அது அவங்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க. வாழ்வாதாரமே இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு வேணா மாதம்பட்டி ரங்கராஜ் தப்பு பண்ணிட்டாரு, சோ அந்த பொண்ணுக்காக அவர் நஷ்டீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கலாம், அல்லது குடும்பத்துக்குள்ளார பேசி சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தை பண்ணி காசு கொடுத்து அனுப்பலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு பெரிய பிரபலம், அவரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்டர்நெட்ல அவரை பத்தி பல விஷயங்கள் வருது. ஸோ அப்படி இருக்கப்ப ஜுடிஷனல் சப்ரஷன் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லும் போது அதுக்கான மீனிங் அவங்களுக்கு தெரியாதா? தன்னோட கணவரை விவாகரத்து பண்ண சொன்னாரு அப்படின்றனால மாதம்பட்டி ரங்கராஜ் பேச்சை கேட்டு தன்னோட கணவரை ஜாய் விவாகரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாதம்பட்டி ரங்கராஜும் சேம் விஷயத்த பண்ணியிருக்கணும்ல, அதை கேட்காம திருமணம் பண்ணியிருக்கிறது உங்களோட தப்பு. அதே நேரம் நான் மாதம்பட்டி ரங்கராஜ் நல்லவர்னு சொல்ல மாட்டேன், அவர் மேல நிறைய தப்பு இருக்கு, கொஞ்சம் கூட யோசிக்காம தப்பு பண்ணிட்டாரு, அவருக்கு இதெல்லாம் தேவைதான். நஷ்டீடா எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்காரு. ஸோ அது அவரோட ப்ராப்ளம். இதுல ஸ்ருதி மட்டும்தான் ரொம்ப பாவப்பட்டவங்க. மாதம்பட்டி ரங்கராஜோ ஜாய் கிறிஸ்டலாவோ என்ன கேஸ் கொடுத்தாலும் அது எதுவுமே செல்லுபடியாகாது. ஸ்ருதி வேணா தன்னோட கணவர் தன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா செல்லுபடியாகும். ஸோ இவங்க என்ன ஆதாரம் கொடுத்தாலும் ஜாய் கிறிஸ்டலா கேஸ் சுத்தமா நிற்காது. ஸோ இப்போ அஃபிஷியலாவே மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல 2 பேரும் இருக்காங்க அப்படின்னா அது தப்பு கிடையாது, 2 பேருமே அடல்ட் தான். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ ஜாய் கிறிஸ்டலாவோட குழந்தை மாதம்பட்டிக்கு தான் பிறந்தது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அது மாதம்பட்டி ரங்கராஜ் செஞ்சுதான் ஆகணும். பட் ஜாய்க்கு எதுவும் கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் நிக்காது, ஸ்ருதி ரங்கராஜ் கேஸ் போட்டாதான் நிற்கும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. முன்னதாக ஜாய் கிறிஸ்டலா கொடுத்திருக்க மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணவர் ஜே பிரிக்ஸ் கூட குடும்ப பிரச்சனை காரணமா 2020ஆம் ஆண்டு நாங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். மாதம்பட்டி கூட 2023 இருந்து பழகிட்டு இருக்கேன். அவர் நம்ம ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு உடனடியே நான் விவாகரத்து பண்ற நடவடிக்கைலாம் ஆரம்பிக்க சொல்லி தூண்டினாரு.
அதனால நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் பண்ணேன். மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னைக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சாரு. நாங்கள் பல ஹோட்டலில் மீட் பண்ணியிருக்கோம். 24/12/2023 அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட முன்னையில் சென்னை MCR நகரில் இருக்க திருவீதி அம்மன் கோவிலில் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் திருமண வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம். திருவான்மையூரில் இருக்க ஒரு ஃப்ளாட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே நாங்கள் 2 பேரும் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். அவரோட அப்பா அம்மா கிட்ட என்ன அறிமுகப்படுத்தி வச்சாரு. என் மகன் ஜேடனை கூட ஒரு ஸ்கூலில் சேர்த்து நான் தான் அப்பான்னு கையெழுத்தும் போட்டிருக்காரு. செப்டம்பர் 2004 நான் முதல் முறை கர்ப்பமான. டிசம்பர் 2004 மறுபடியும் நான் கர்ப்பமான. மாதம்பட்டி ரங்கராஜ் வற்புறுத்ததால நான் கருக்கலைப்பும் செஞ்சிருக்கேன். ஸோ இப்போ மாதம்பட்டி ரங்கராஜை என் கூட சேர்த்து வைங்க, எனக்கும் என் குழந்தைக்கும் நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க.